வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அதில் பார்ட் 6 பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், மிஷினரி வாஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ₹5 lakhs and depreciation is charged for ₹10% per annum on WDV method. Machinery was sold after 2 years for ₹4 lakh. Find the profit or loss on the sale of machinery. A. 5,000 loss. B. 5,000 profit. C. No profit or loss. D. 10,000 loss. 5 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 2 வருஷம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 4 lakhsக்கு கொடுக்குறாங்க. இப்போது இதில் லாபமாக நஷ்டமா? 5 lakhsக்கு 10% டிப்ரிசியேஷன் WDV. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் ₹50,000. ஸோ 4,50,000 rupees. இந்த 4,50,000 10% டிப்ரிசியேஷன் செகண்ட் இயரில், அதாவது 45,000. அப்போன்னா 4,05,000 பேலன்ஸ் வரும். அந்த மெஷினரியை 4 lakhsக்கு கொடுக்குறாங்க. ஸோ 4,05,000 வேல்யூ உள்ளது 4 lakhsக்கு கொடுக்குறாங்க. அதனால 5,000 லாஸ். A. 5,000 loss is the correct answer. Second one, Raj bought goods having the list price of ₹10,000 from Sundar, 20% trade discount and 5% cash discount and 50% paid by check. What is the amount paid by Raj? A. 3,500. B. 3,800. C. 4,750. D. 5,000. இப்போது லிஸ்ட்டு ப்ரைஸ் 10,000, 20% ட்ரேட் டிஸ்கவுண்ட், அது கணக்கிலேயே எடுத்துக்கக்கூடாது. ஸோ 20% எவ்வளவு? 2,000. அதனால 8,000 தான் அதோட ப்ரைஸ். இப்போ 8,000க்கு 5% கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 5% அப்படின்னாக்கா ₹400. அதனால இப்போது அவன் கொடுக்க வேண்டிய இப்போ ப்ரைஸ் எவ்வளவு? ராஜு 7,600. 8,000 ரூபாய். அதில் ₹400 கேஷ் டிஸ்கவுண்ட் போக 7,600 கொடுக்கணும். அதில் 50% பெய்டு பை செக்கு. அந்த வேல்யூ ஆஃப் த செக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 50% அப்படின்னாக்க 7,600ல் 50% 3,800. அதனால B. 3,800 is the correct answer. Third one, periodic total of sales returns book is posted to A. creditors account, B. debtors account, C. sales returns account, D. purchase memorandum account. Any book, sales return book, sales book, purchase return book எதா இருந்தாலுமே அதோட அக்கௌண்ட்டில் தான் போகும். ஏன்னாக்க இப்போது இந்த ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, அது எல்லாமே என்னென்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வரும். கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாம் அங்கே கேஷ் புக்லேயும் அதோட கன்சர்ன்டு அக்கௌண்ட்டு, சேல்ஸ் அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கை பீரியாடிக் டோட்டலை கொண்டு போய் எங்கே போடணும்? சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் போடணும். ஸோ சி. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fourth one, which one of the following is true? A. bank charges increase debit balance as per passbook. B. bank charges increases credit balance as per passbook. C. a cash sales of non-trading asset is recorded in the journal proper. C. D. cash discount allowed by the business
will appear on the debit side of the debtors account. இப்போ bank charges increase debit balance as per passbook. பாஸ்புக்கோட கிரெடிட் பேலன்ஸ்னாக்கா ஃபேவரபிள் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஸோ டெபிட் பேலன்ஸ் தான் பேங்க் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட பேங்க் சார்ஜஸ்ங்கிறது இன்னும் டெபிட் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். கிரெடிட் பேலன்ஸ்னால் ஃபேவரபிள் பேலன்ஸ், டெபிட் பேலன்ஸ்னால் பேங்க்குக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ பேங்க் சார்ஜஸ் இன்க்ரீசஸ் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்குங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், which one of the following errors will be revealed by the trial balance? A. Compensatory error, B. Error of omission, C. Error of principal, D. Wrong balancing of account. ஸோ காம்பன்சேட்டிங் எரர் ரிவீல் பண்ணாது, ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகிடும். காம்பன்சேட்டிங் டெபிட்டில் போட வேண்டியது கிரெடிட், கிரெடிட்டில் போட வேண்டியது டெபிட் அப்படின்னாக்க ரிவீல் பண்ணாது. அடுத்தது எரர் ஆஃப் ஒமிஷன்கிறது டிரான்சாக்ஷனே போடலை அப்படின்னாக்க ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகாமல் இருக்காது. அடுத்தது எரர் ஆஃப் பிரின்சிபல், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை கொண்டு போய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போடுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரையல் பேலன்ஸில் எந்த அஃபெக்டும் ஆகாது. பட் டி, ராங் பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட், பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணும் பேலன்ஸ் போடும்போது தப்பான பேலன்ஸ் போட்டுடுறது அப்படின்னாக்க கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸில் அஃபெக்ட் ஆகும். அதனால டி, ராங் பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Sixth question, a company has a machinery costing rupees 10 lakh. Depreciation was charged in a year 1, 2, 3, 4 and 5 has rupees 1 lakh, 60,000, 80,000, 70,000 and 90,000 respectively. Which principle is violated? A. Materiality, B. Subsistence over form, C. Consistency principle, D. Timeliness. கம்பெனி ஒரு மெஷினரி 10 lakhsக்கு வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 1 lakh, செகண்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் 60,000, தேர்ட் இயருக்கு rupees 80,000, ஃபோர்த் இயருக்கு 70,000, ஃபிஃப்த் இயருக்கு 90,000. இதில் என்ன பிரின்சிபல்னாக்க, இப்போ 10 lakhsக்கு வாங்கினாங்க, ஸ்ட்ரைட் லைன் மெத்தடாக இருந்தால் ஈச் இயர் 1 lakhனாக்கா 1 lakh 1 lakh 1 lakh. WDV மெத்தட் அப்படின்னாக்க 1 lakh, 90,000, 81,000 இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இதில் எங்கேயுமே கன்சிஸ்டன்சி இல்லை. 1 lakh, அடுத்த வருஷம் 60,000, அதுக்கு அடுத்த வருஷம் 80,000, அதுக்கு அடுத்த வருஷம் 70,000, அதுக்கு அடுத்த வருஷம் 90,000. ஸோ என்ன பிரின்சிபல் வயலேட் பண்ணுறாங்கன்னாக்க கன்சிஸ்டன்சி பிரின்சிபலை வயலேட் பண்ணுறாங்க. சி, கன்சிஸ்டன்சி பிரின்சிபல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செவன்த் ஒன், only significant events which affect the business must be recorded as per the principle of A. Separate entity, B. Accrual, C. Materiality, D. Going concern. Significant event அப்படின்னாக்க திடீர்னு டிப்ரிசியேஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. WDVலேருந்து போட்டுன்னு வந்தவங்க திடீர்னு ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு போகிறாங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி கான்செப்ட், இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் அது என்ன பிரின்சிபல் படி நடக்கிறதுனா சி, மெட்டீரியாலிட்டி பிரின்சிபல் படி. மெட்டீரியாலிட்டி பிரின்சிபல் படி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எய்த் ஒன், periodic total of purchase book is posted to A. Creditors account, B. Debtors account, C. Purchase account, D. Purchase memorandum account. ஸோ ஏற்கனவே சொன்னது தான், பர்ச்சேஸ் புக்கோட டோட்டலை கொண்டு போய் பீரியாடிக் டோட்டலை கொண்டு போய் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போடணும். சி, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைன்த் ஒன், total of sales book was not posted to the ledger
What is the kind of error? A. Error of omission. B. Error of commission. C. Error of principal. D. Compensatory error. Total of sales book not posted to the ledger. லெட்ஜருக்கே போஸ்ட் பண்ணல அப்படின்னாக்க டோட்டலாக டிரான்சாக்ஷனே ஒமிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான். ஸோ ஏ எரர் ஆஃப் ஒமிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th one. Prepaid expenses are valued in balance sheet at A. Replacement cost. B. Current cost. C. Cost to acquire less accumulated amortization. D. Cost less expired portion. Prepaid expenses அப்படின்னாக்கா முதல்லையே நாம் பே பண்ணிடுறது. எக்ஸ்பென்சஸுக்கு முதல்லையே நாம் பே பண்ணிடுறது. சப்போஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்ம 2 வருஷத்துக்கு அப்படின்னு இப்போது சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க டோட்டலாக 2 lakhs ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த வருஷம் 1 lakh, அடுத்த வருஷம் 1 lakh. அதுக்கு பேர் காஸ்ட் லெஸ் எக்ஸ்பயர்டு போர்ஷன். இப்போ அடுத்த வருஷத்துக்கு போடும்போது 2 lakhs, எக்ஸ்பயர்டு போர்ஷன் 1 lakh போக பாக்கி 1 lakh இந்த வருஷம். காஸ்ட் லெஸ் எக்ஸ்பயர்டு போர்ஷன். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th one. Goods taken by the owner for his personal use should be recorded by A. Debiting stock account and crediting capital account. B. Debiting capital account and crediting stock account. C. Debiting drawing account and crediting stock account. D. Debiting stock account and crediting drawing account. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, குட்ஸு டேக்கன் பை ஓனர், குட்ஸாக இருந்தாலும் கேஷாக இருந்தாலும் பேங்க்லேருந்து பணம் எடுத்துட்டு ஓனர் பர்சனல் யூஸுக்கு எடுத்துன்னு போனால் டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு தான் டெபிட் ஆகும். ஸோ டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு எங்கே டெபிட் ஆகுது? சியில் இருக்குது. ஸோ சியில் கிரெடிட் என்ன பண்ணுறோம்? ஸ்டாக்கில் குறைக்கிறோம். ஸ்டாக்லேருந்து எடுத்துன்னு போகிறாங்க, அதனால ஸ்டாக்கில் குறைக்கிறோம். சி டெபிட்டிங் டிராயிங் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டிங் ஸ்டாக் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 12th. Which of the following statement is true? A. Payment of liability causes increase in owner's equity. B. The collection for debtors will cause total asset to increase. C. Accounting equation is asset plus liability is equal to owner's equity. D. Purchase of an asset either in cash or credit does not change the owner's equity. இப்போ payment of liability causes increase in owner's equity. Asset is equal to liability plus share capital. அதான் owner's equity. Liability plus share capital. Payment of liability அப்படின்னாக்க increase owner's capital வருமா? increase in owner's capitalங்கிறது liability payment ஆனாக்க increase in owner's capital வராது. அசட்டில் கேஷில் குறையும். பேமெண்ட் ஆஃப் லைபிலிட்டின்னா அசட்டில் கேஷில் குறையும், இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டில் குறையும், லைபிலிட்டியில் குறையும். ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படியே தான் இருக்கும். அதனால அது தப்பு. த கலெக்ஷன் ஆஃப் டெட்டாஸ் வில் காஸ் டோட்டல் அசட் டு இன்க்ரீஸ். இப்போது கலெக்ஷன் ஆஃப் டெட்டாஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் பணம் வருது, ஒன்று கேஷில் கூட போகும், டெட்டாஸில் குறையும். அவ்வளோதான். ரெண்டுமே அசட் சைடு. ஒன்று பணம் கூட போகும் கேஷ்லேயோ இல்லாட்டி பேங்க்லேயோ, டெட்டாஸோட அக்கௌண்ட்டில் குறையும். கடன் வரவேண்டிய கடன் குறையும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில். அதனால டோட்டல் அசட்டு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகாது. அடுத்தது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இஸ் அசட் ப்ளஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓனர்ஸ் கேபிட்டல். இது வந்து அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் ஓனர்ஸ் ஷேர் கேபிட்டலுங்கிறதுல அசட் மைனஸ் லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஓனர்ஸ் ஈக்விட்டி இன்னும் போட்டிருந்தா கரெக்டு. அதனால சி தப்பு. டி பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசட் எய்தர் இன் கேஷ் ஆர் கிரெடிட் டஸ் நாட் சேஞ்ச் த ஓனர்ஸ் ஈக்விட்டி. பர்ச்சேஸ் ஆஃப் அசட் கேஷில் வாங்கியிருந்தாலும் கிரெடிட்டில் வாங்கியிருந்தாலும்
இது வந்து எந்த விதத்துலையுமே ஓனர்ஸ் ஈக்விட்டியை சேஞ்ச் பண்ணாது. ஏன்னா சப்போஸ் பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட் கேஷில் வாங்கியிருந்தா கேஷில் குறையும், அசெட்டில் கூட போகும், ஃபிக்ஸட் அசெட்டில் கூட போகும். சப்போஸ் கிரெடிட்டில் வாங்கியிருந்தாங்கன்னாக்க ஃபிக்ஸட் அசெட்டில் கூட போகும். இங்கே சன்ட்ரி கிரெடிட்டாஸில் லயபிலிட்டி சைடில் லயபிலிட்டி கூட போகும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆகாது. ஸோ டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, பர்ச்சேஸ் ஆஃப் அன் அசெட் எய்தர் இன் கேஷ் ஆர் கிரெடிட் டஸ் நாட் சேஞ்ச் த ஓனர்ஸ் ஈக்விட்டி இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் 13, after the preparation of journal entries, the next step is the preparation of journal entries. ஓட அடுத்த ஸ்டெப் என்ன? A trial balance, B profit and loss account, C balance sheet, D ledger account. D ledger account is the correct answer. journal entry க்கு அப்புறம் ledger க்கு அப்புறம் trial balance க்கு அப்புறம் profit and loss account, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸுக்கு அப்புறம் லெட்ஜர் அக்கௌண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 14, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிலேட்டிங் டு ட்ரையல் பேலன்ஸ்? ஏ, இஃப் எ ட்ரையல் பேலன்ஸ் tallies, no transaction is omitted. B, a trial balance does not tally if a transaction is omitted. C, it is mandatory prepared to ensure correctness of balance sheet. D, a trial balance is summary of general ledger balances outstanding on a particular date. So, A, if a trial balance tallies, no transaction is omitted. கண்டிப்பாக சொல்ல முடியாது, என்டையர் டிரான்சாக்ஷனே ஒமிட் பண்ணியிருந்தா ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடும். ரெண்டாவது, a trial balance does not tally if a transaction is omitted. டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணால் ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகிறதுக்கு ஆகிடும் கண்டிப்பாக. தேர்ட் ஒன், இட் இஸ் மேண்டேட்டரிலி ப்ரிப்பேர்ட் டு என்ஷூர் கரெக்ட்னஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டு. கிடையவே கிடையாது. கரெக்ட்னஸ் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டுக்காக ட்ரையல் பேலன்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. D, a trial balance is summary of general ledger balances outstanding on a particular dateங்கிறது கரெக்டான ஆன்சர். D is the correct answer. So 15th one, if a liability is decreased, then if the asset to be constant, then there will be a corresponding A increase in capital, B decrease in capital, C decrease in profit, D decrease in asset. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அசெட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல். அசெட் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, லைபிலிட்டி குறையுது அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16.1, ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்ஸ் கிவன் as free samples are A, added to carriage inward, B, added to bad debts, C, deducted from advertisement expenses, D, deducted from purchases. ஃப்ரீ சாம்பிளுக்கு குட்ஸு கொடுக்குறோம் அப்படின்னாக்க எதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்போம்? பர்ச்சேஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருப்போம். அதனால டி டிடக்டட் ஃப்ரம் பர்ச்சேசஸ் கரெக்ட் ஆன்சர். 17, பீரியாடிக் டோட்டல் ஆஃப் சேல்ஸ் புக் இஸ் போஸ்டட் டு ஏ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பி debtors account, C sales account, D purchase memorandum account. So total of sales book வந்து sales accountல transfer பண்ணுவோம். C is the correct answer. 18, after the preparation of ledger account, the next step is the preparation of A trial balance, B profit and loss account, C balance sheet, D trading account. So ஜேர்னலுக்கு அடுத்து லெட்ஜருக்கு அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அடுத்தது ஜேர்னலுக்கு அப்புறம் லெட்ஜருக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸுக்கு அப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஸோ லெட்ஜருக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19,
Which of the following statement is correct? A. Inventory valuation affect only the income statement. B. Undercasting or overcasting of subsidiary book is an error of commission. C. Capital expenditure wrongly treated as revenue expenditure is error of commission. D. Inventory should be valued at lower of historical cost and current replacement cost. So inventory valuation affects அது only the income statementங்கிறது தப்பு. C வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ராங்லி ட்ரீட்டட் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கு பேர் எரர் ஆஃப் கமிஷன் கிடையாது, எரர் ஆஃப் பிரின்சிபல். டி வந்து இன்வென்ட்ரி ஷுட் பி வேல்யூட் அட் லோயர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அண்ட் கரண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட், அதுவும் தப்பு. ஸோ பி undercasting or overcasting of subsidiary book is an error of commission garது கரெக்டான ஆன்சர். B is the correct answer. 20. Creating provision for doubtful debts is an application of the following principles or concept. A. Realization principle. B. Full disclosure. C. Conservatism. D. Money measurement. இதில் வந்து என்ன பிரின்சிபலை இந்த ப்ரொவிஷன் ஆஃப் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஏதோ லாஸ் ஆகானாலும் ஆகும் அப்படின்னு நினச்சி போடுறது, அதுக்கு பேர் கன்சர்வேட்டிசம்னு பேர். ஸோ டு அவாய்டு ஃப்யூச்சர் லாஸ், அதுதான். சி கன்சர்வேட்டிசம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21. Which of the following is true when debtor pays his dues? A. Asset side of the balance sheet will increase. B. Asset side of the balance sheet will decrease. C. Liability side of the balance sheet increase. D. There will be no change in either asset or liability. ஸோ ஒரு டெட்டார் வந்து டியூஸை பே பண்ணுறான் நமக்கு அப்படின்னா, அசட் சைடில் டெட்டாஸோட பேலன்ஸு குறையும், ஆனால் கேஷ் பேலன்ஸோ பேங்க் பேலன்ஸோ இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அசட் சைடில் ஒரு டோட்டலில் ஒரு சேஞ்சும் இருக்காது, லயபிலிட்டிக்கும் ஒரு சேஞ்சும் இருக்காது. தேர் வில் பி நோ சேஞ்ச் இன் எய்தர் அசட் ஆர் லயபிலிட்டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 22. Which of the following is true? Bank account is a personal account. B. Bank account is a personal account, அது கரெக்டு. அதுக்கு அடுத்தது வேணால் பார்த்துடலாம். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அப்படின்னாக்கா ரியல் அக்கௌண்ட், ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி யோசனை பண்ணிக்கணும். அப்புறம் ரிட்டர்ன்ஸ் இன்வர்டு அக்கௌண்ட் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட். ரிட்டர்ன்ஸ் இன்வர்டுங்கிறது வந்து திரும்பி உள்ளே வருது, அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னாக்க நாமினல் அக்கௌண்ட். எனி பர்ச்சேஸ் சேல்ஸ் எதாக இருந்தாலும் நாமினல் அக்கௌண்ட். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட், ஒரு ஆளுக்கு நம்ம இன்னும் ரெண்ட்டு கொடுக்க வேண்டி இருக்குது, பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ஏ பேங்க் அக்கௌண்ட் இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 23rd. Periodic total of a purchase return book is posted to A. Creditors account, B. Debtors account, C. Purchase returns account, D. Purchase memorandum account. So C. Purchase returns account is the correct answer. 24. After the preparation of profit and loss account, the next step is the preparation of A. Trial balance, B. Trading account, C. Balance sheet, டி லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து சி பேலன்ஸ் ஷீட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25. அண்டர் விச் ஆக்ட் ஆடிட் இஸ் கம்பல்சரி? ஏ. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932. பி. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. சி. போத் ஏ அண்ட் பி. டி. நன் ஆஃப் த எபோவ். ஆடிட்டிங் கம்பல்சரிங்கிறது வந்து பி. இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013ங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.